வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த சில ஆர்டிகிள்ஸ், சில ரிசர்ச் பேப்பர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பேசப் போறோம். இதெல்லாம் படிச்சதிலிருந்து நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் உண்மையா இல்லையாங்கிற சந்தேகமே வந்துருச்சு. நாம தினமும் பார்க்கிற, தொடுற இந்த உலகம் ரொம்ப திடமான ஒண்ணு. நாம பார்க்கலைனாலும் அது அங்கே தான் இருக்கும்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா இயற்பியல் இதெல்லாம் ஒரு பெரிய மாய, நம்ம கண்ணை ஏமாத்துற வேலைன்னு சொன்னா நம்புவீங்களா? கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மைய கருத்தே அதுதான். நம்மளோட புலன்கள், நாம தொடுற பொருட்கள், ஏன் நாம வாழ்ற இந்த இடமும் போயிட்டு இருக்கிற இந்த நேரமும் கூட உண்மையான யதார்த்தம் கிடையாது. அப்போ அது என்ன? இது எல்லாமே நாம உயிர் வாழ்றதுக்காக நம்ம மூளை உருவாக்குன ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். இது ஏதோ தத்துவம் இல்ல, கடந்த 100 வருஷமா செஞ்ச சோதனைகளோட முடிவு. சரி, வாங்க இத ஒவ்வொன்னா பிரிச்சு பாப்போம். முதல்ல நம்ம புலன்கள். நம்ம கண்ணு, காது, தொடு உணர்வு. இதையெல்லாம் நாம 100% நம்புறோம். ஆனா நீங்க அனுப்புன ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளை உலகத்த அப்படியே காட்டல, உலகத்த பத்தின ஒரு மாடல தான் நமக்கு காட்டுதுன்னு சொல்லுது. ஆமா. உதாரணத்துக்கு நிறத்தை எடுத்துக்கலாம். ஒரு ரோஜாப்பூ உண்மையிலே சிவப்பு நிறத்திலேயா இருக்கு? இல்ல. அதோட மேற்பரப்புல படுற ஒலி அலைகள்ல ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தை மட்டும் அது பிரதிபலிக்குது. ஓ, அந்த குறிப்பிட்ட அலைநீளத்த. ஆமா. அந்த அலைநீளத்தை நம்ம மூளை சிவப்பு அப்படின்னு மொழிபெயர்த்து நமக்கு காட்டுது. நிறம்ங்கிறது பொருளோட குணம் இல்ல, நம்ம மூளை கொடுக்கிற ஒரு லேபிள். அப்போ ஒலியும் அதே கணக்கு தானா? அதேதான். காத்துல ஏற்படுற அதிர்வுகளுக்கு இயல்பாவே சத்தம் கிடையாது. அந்த அழுத்த அலைகளை நம்ம காது வாங்கி மூளைக்கு அனுப்பும்போது அது ஒலியா மாறுது. ஆனா எல்லாத்த விட ஆச்சரியமான விஷயம் தொடு உணர்வு. ஆமா, அத பத்தி சொல்லுங்க. அதுதான் ரொம்ப அடிப்படையாச்சே. நாம உண்மையிலே எதையுமே தொடுறதில்ல. என்னது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ ஒரு மேசைய தொடுறீங்கன்னா, உங்க விரல்ல இருக்கிற அணுக்களோட எலக்ட்ரான் கூட்டமும் அந்த மேசையோட எலக்ட்ரான் கூட்டமும் ஒன்னையொன்னு தள்ளுது. தள்ளுதா? தொடலையா? தொடவே இல்ல. 2 காந்தத்தோட ஒரே துருவங்களை பக்கத்துல கொண்டு வந்தா எப்படி ஒண்ணு தள்ளும், ஆனா தொடாது. அதே மாதிரி தான் அந்த மின்காந்த விளக்கு விசைய தான் நம்ம மூளை திடம், தொடுதல் அப்படின்னு புரிஞ்சுக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே உண்மையா தொட்டதில்ல. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நான் என் வாழ்க்கையில எதையுமே தொட்டதில்லையா? என்னோட மிக அடிப்படையான உடல் அனுபவமே ஒரு தப்பான புரிதலா? இதுதான் அறிவாற்றல் விஞ்ஞானி டொனால்ட் ஹாஃப்மேன் சொல்ற விஷயமா? மிகச்சரியா சொன்னீங்க. ஹாஃப்மேனோட கோட்பாடு ரொம்ப சுவாரஸ்யமானது. பரிணாம வளர்ச்சி உண்மையை அப்படியே பார்க்குற உயிரினங்களுக்கு சாதகமா இல்லையா? எது உயிர் வாழ உதவுமோ அந்த பயனுள்ள கற்பனைகளை பார்க்குற உயிரினங்களுக்கு தான் சாதகமா இருந்திருக்கு. புரியல. பயனுள்ள கற்பனைகளா? ஆமா, அவரோட ஓமை அருமையா இருக்கும். நம்ம யதார்த்தம் ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மாதிரி. அதுல இருக்கிற குப்பத்தொட்டி ஐகான் நிஜமான குப்பத்தொட்டி கிடையாது. ஆனா ஒரு ஃபைலை டெலீட் பண்ண கம்ப்யூட்டரோட சர்க்கியூட், டிரான்சிஸ்டர்னு எதையும் புரிஞ்சிக்காம அந்த ஐகானை யூஸ் பண்ணா போதும். ஓகே, ஓகே. அதே மாதிரி நம்ம புலன்கள் உண்மையை மறைச்சு நாம உயிர் வாழ தேவையான எளிமையான ஐகான்களை மட்டும்தான் காட்டுது. சரி, நம்ம பாக்குறது, கேக்குறது, தொடுறது எல்லாமே ஒரு டெஸ்க்டாப் ஐகான் மாதிரி ஒரு மாயேன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ஐகானை கிளிக் பண்ணா பின்னாடி ஒரு ஃபைல் தொறக்குதுல்ல, அது மாதிரி இந்த மாயக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பொருள் என்ன? அணுக்கள், துகள்கள், அதையாவது நம்பலாமா? நல்ல கேள்வி. ஆனா பதில் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அந்த அணுக்களும் துகள்களுமே கூட நாம நினைக்கிற மாதிரி பொருட்கள் கிடையாது. அதுவும் இல்லையா? இங்கதான் நாம குவாண்டம் புலங்கள்ங்கிற கான்செப்டுக்கு வரோம். பிரபஞ்சம் முழுக்க கண்ணுக்கு தெரியாத சில புலங்கள் பரவி இருக்கு. ஒரு பெரிய கடல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த கடல்ல வர்ற அலைகள் மாதிரி தான் துகள்கள். எலக்ட்ரான் புலத்துல வர்ற ஒரு சின்ன கிளர்ச்சி தான் எலக்ட்ரான்கிற துகள். மின்காந்த புலத்துல வர்ற ஒரு கிளர்ச்சி தான் ஃபோட்டான்கிற ஒளித்துகள். அப்போ இந்த உலகம் பொருளால ஆனதல்ல, புலன்களின் அதிர்வுகளால் ஆனது. இதை ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு சுவர் திடமா இல்லன்னா நான் ஏன் அதுக்குள்ள நடந்து போக முடியல? புலம் புலத்தை விளக்குகிறதுன்னு சொல்றீங்க. ஆனா என்னோட அனுபவத்துக்கு அது ரொம்பவே திடமான ஒரு பொருளா தெரியுதே. உங்க அனுபவத்துக்கு அது திடமான பொருள் தான். ஏன்னா உங்க யூசர் இன்டர்ஃபேஸே அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில அந்த சுவரும் பெரும்பாலும் வெற்றிடம் தான், உங்க உடம்பும் வெற்றிடம் தான். அப்படியா? ஆமா. உங்க உடம்புல இருக்கிற புலங்களும் சுவர்ல இருக்கிற புலங்களும் ஒண்ணு தள்ளுறதுனால தான் உங்களால ஊடுருவி போக முடியல. இதுக்கு மேல போய் பார்த்தா உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில இருக்கிற எல்லைக்கோடே ஒரு கற்பனை தான். சரி, பொருட்களும் புலன்களும் ஒரு வகை மாயைனா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மேடை வேணுமே. அந்த இடமும் காலமும் எப்படி? அதுவாவது உண்மையா?
அந்த மேடையே ஒரு மாயா இருக்கலாம்னு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. முதல்ல இடத்த எடுத்துக்குவோம். நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு மென்மையான தொடர்ச்சியான விஷயம் இல்ல. அப்போ அது எப்படிப்பட்டது? ஒரு போட்டோவை ரொம்ப ஜூம் பண்ணா பிக்சல் பிக்சலா தெரியற மாதிரி இடத்தையும் நாம மிக மிக சிறிய அளவுக்கு, அதாவது பிளாங்க் நீளம் அளவுக்கு ஜூம் பண்ணா அதுவும் பிக்சல்களா உடைஞ்சிடும்னு ஒரு தியரி இருக்கு. அது மட்டும் இல்லாம குவாண்டம் பின்னிப்பிணைதல்னு ஒன்னு இருக்கே, அது இடத்தையே மதிக்காத மாதிரி தெரியுதே. ஆமா, ஐன்ஸ்டீன் இத தொலைவில் நடக்கும் அமானுஷ்ய செயல்னு சொன்னாரு. 2 துகள்களை உருவாக்கி ஒன்ன இங்க வச்சுக்கிட்டு இன்னொன்ன பிரபஞ்சத்தோட அடுத்த மூளைக்கு அனுப்புனாலும் இங்க இருக்கிற துகளை நம்ம அளக்கும்போது அங்க இருக்கிற துகள் உடனே அதுக்கேத்த மாதிரி மாறிடும். நடுவுல தகவல் போகாமலேயேவா? ஆமா, எந்த தகவலும் போக தேவையில்லை. ஏன்னா அடிப்படை அளவுல அவ ரெண்டும் ஒரே விஷயத்தோட 2 பாகங்கள். அவற்றுக்கு நடுவுல இடம்ங்கிற ஒரு விஷயமே இல்ல. சரி, இடத்த விடுங்க. காலம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் அதுதானே. நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்க. அது போற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, அவ்வளவுதான். பிரபஞ்சத்தோட அடிப்படை சமன்பாடுகள்ல, உதாரணத்துக்கு வீலர் டிவிட் சமன்பாட்டுல நேரத்துக்கான குறியீடே கிடையாது. என்னது, நேரமே இல்லையா? ஒரு தியரி படி நாம ஒரு தொகுதி பிரபஞ்சத்துல வாழ்றோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல ஏற்கனவே இருக்கு. ஒரே நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா என்னோட நேற்றைய நாள், என்னோட அடுத்த வருஷம் எல்லாமே ஏற்கனவே எங்கேயோ இருக்கா? நான் ஒரு படத்துல வர்ற மாதிரி நகர்ந்துட்டு மட்டும் இருக்கனா? இது கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, அந்த தியரி அதான் சொல்லுது. ஒரு டிவிடில முழு படமும் இருக்கிற மாதிரி நாம நம்ம உணர்வு மூலமா அது ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்த்துட்டு போறோம். அப்போ நேரம் முன்னோக்கி போற மாதிரி ஏன் தோணுது? அது என்ட்ரோபி, அதாவது பிரபஞ்சம் ஒழுங்கற்ற தன்மையை நோக்கி போறதோட ஒரு பக்க விளைவு, அவ்வளவுதான். அடக்கடவுளே, பருப்பொருள் இல்ல, இடம் ஒரு மாய, நேரமே ஒரு உணர்வு தான். அப்போ மிச்சம் என்னதான் இருக்கு? இதுக்கு மேல என்ன இருக்கு? நீங்க அனுப்புன ஆர்டிகிள்ஸ்ல இதுக்கப்புறம் பார்வையாளரை நோக்கி கை காட்டுறாங்களே. ஆமா, இதுதான் குவாண்டம் இயற்பியலோட மைய புதிரே. புகழ்பெற்ற இரட்டைப்பிளவு சோதனை பத்தி இங்க பேசியே ஆகணும். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரானை நாம கவனிக்காத வரைக்கும் அது ஒரு அலை மாதிரி பரவி ஒரே நேரத்துல 2 ஓட்டைகள் வழியாவும் போகுது. அலை மாதிரியா? ஆமா, ஆனா அது எந்த ஓட்ட வழியா போகுதுன்னு நாம ஒரு கேமராவை வச்சு கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அது தன்னோட சுபாவத்தை மாத்திக்கிட்டு ஒரு துகள் மாதிரி ஒரே ஒரு ஓட்ட வழியா மட்டும் போகுது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சொல்றீங்க? நாம் பார்க்கறதுனால ஒரு எலக்ட்ரானோட சுபாவத்தையே மாத்திக்குதா? இது ஏதோ அறிவியல் புனைகதை மாதிரில இருக்கு. இது உண்மையாவே நிரூபிக்கப்பட்ட சோதனையா? பலாயிரம் முறை செஞ்சு நிரூபிக்கப்பட்ட சோதனை. இதோட உட்கருத்து என்னன்னா, நாம உலகத்தை சும்மா பார்த்துட்டு மட்டும் அல்ல. நாம பார்க்கறதாலே அதை உருவாக்குறோமா? கரெக்ட். இயற்பியலாளர் ஜான் வீலர் இத பங்கேற்பு பிரபஞ்சம்னு சொன்னார். நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல, பங்கேற்பாளர்கள். நாம பார்க்காத போது நிலா அங்க இல்லையான்னு ஐன்ஸ்டீன் கேட்ட மாதிரி இருக்கு இது. கிட்டத்தட்ட அதே கேள்விதான். குவாண்டம் அழிப்பான் சோதனை இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. அதோட முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு துகள் கடந்த காலத்துல எப்படி நடந்துக்குச்சுங்கிறத நாம நிகழ்காலத்துல பண்ற ஒரு தேர்வு தீர்மானிக்கலாம்னு சொல்லுது. என்னது, கடந்த காலத்தையா? ஆமா, இது நேரத்தோட அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குது. இது விக்னரின் நண்பர் முரண்பாடுங்கிற ஒரு விசித்திரமான சூழ்நிலை உருவாக்குது. அது என்ன? அதாவது, ஒரு லேப் உள்ள உங்க நண்பர் ஒரு சோதனையை செஞ்சு முடிவை பார்த்துடுறாரு. அவருக்கு அந்த முடிவு உறுதியான யதார்த்தம். ஆனா லேபுக்கு வெளியே இருக்கிற உங்களுக்கு அந்த முடிவு தெரியாத வரைக்கும் உங்க நண்பர், அந்த லேபு எல்லாமே ஒரு சாத்தியக்கூறுகளின் கலவையா தான் இருக்கு. அப்போ யதார்த்தம்ங்கிறது ஆளுக்காள் மாறுமா? ஒரே ஒரு புறவயமான உண்மைன்னு ஒண்ணு கிடையாதா? அதுதான் $1,000,000 கேள்வி. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இது தலை சுத்துது. பொருட்கள் இல்ல, இடம் காலம் இல்ல, புறவயமான யதார்த்தம் கூட இல்லன்னா அப்போ இந்த பிரபஞ்சம் உண்மையில எதால தான் ஆனது? இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டா, அந்த ஆர்டிகல்ஸ் ஒரு தீவிரமான ஆனா தர்க்க ரீதியான பதில சொல்லுது. தகவல், இன்ஃபர்மேஷன். தகவலா? ஆமா. ஜான் வீலரோட புகழ்பெற்ற வாக்கியம் இட் ஃப்ரம் பிட், அதாவது பௌதிக உலகம் இட் இரும தகவலிலிருந்து, அதாவது ஆம் இல்லை பதில்களிலிருந்து உருவாகுது. புரியல, கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு எலக்ட்ரான்ங்கிறது ஒரு சின்ன பந்து மாதிரி ஒரு பொருள் இல்ல, அது சில கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்களோட தொகுப்பு. உதாரணமா, அதன் சுழற்சி மேல்நோக்கி இருக்கா? ஆம். அது இடது பிழவு வழியா போச்சா? இல்ல. இந்த மாதிரி ஆம் இல்லை பதில்களோட ஒரு தொகுப்பு தான் எலக்ட்ரான். பொருள்ங்கிறது தகவலோட ஒரு வெளிப்பாடு. இது ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கு. நாம பார்க்காத வரைக்கும் அந்த உலகத்துல எதுவுமே ரெண்டர் ஆகாது. தேவைப்படும் போது தான் அந்த கிராபிக்ஸ் வரும்.
பிரபஞ்சமும் அப்படிதான் லேசி எவாலுவேஷன் பண்ணுதா? அருமையான உவமை, மிகச்சரியா சொன்னீங்க. குவாண்டம் இயற்பியலோட பல விசித்திரங்கள் பிரபஞ்சத்தை ஒரு பெரிய கணக்கீடா பார்த்தா ரொம்ப இயல்பா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு துகள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கிற சூப்பர் பொசிஷன்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கேட்கப்படாத ஒரு கணக்கீட்டை செய்யாம வளங்களை சேமிக்கிற லேசி எவாலுவேஷன் மாதிரி தான். அப்போ அந்த குவாண்டம் பின்னி பிணைதல், அதாவது என்டாங்கிள்மெண்ட், அது எப்படி இந்த கணக்கீட்டுல பொருந்தும்? அதுவும் பொருந்தும். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல x = y அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ப்ரோக்ராம்ல x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் y-யோட மதிப்பு தான் இருக்கும். சரி. x-க்கும் y-க்கும் நடுவுல தூரம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க x-அ மாத்தினா அதே நொடியில y மாறிடும். ஏன்னா அடிப்படை கோடுல அது ரெண்டும் ஒண்ணு. அது மாதிரி தான் என்டாங்கிளான துகள்களும். அவற்றுக்கு நடுவுல சிக்னல் எதுவும் போக தேவையில்லை. சரி, பிரபஞ்சம் ஒரு பெரிய கணக்கீடுனா இதோட புரோகிராமர் யாரு? இந்த கம்ப்யூட்டர் எங்க இருக்கு? இதுதான் கடைசி மற்றும் மிகப்பெரிய மாயைன்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. பிரபஞ்சம் ஒரு கம்ப்யூட்டர்ல இயங்கல. பின்ன? பிரபஞ்சமே ஒரு கம்ப்யூட்டர். அது தனக்குத்தானே ஹார்ட்வேர், தனக்குத்தானே சாஃப்ட்வேர். அது ஒரு தர்க்க ரீதியாக சீரான கணித அமைப்புங்கிறதால அது தானாவே இருக்கு. அதுக்கு வெளியிலேருந்து எதுவும் தேவைப்படல. ஒரு நிமிஷம், நாம கணிதத்துக்குள்ள வாழ்றோமா? இது ஏதோ தி மேட்ரிக்ஸ் படம் மாதிரி இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே வெறும் எண்களும் சமன்பாடுகளுமா? ஆமா, இது இயற்பியலாளர் மேக்ஸ் டெக்மார்க்கோட கணித பிரபஞ்ச கருதுகோள். தர்க்க ரீதியாக சாத்தியமான ஒவ்வொரு கணித அமைப்பும் ஒரு நிஜமான பிரபஞ்சமா இருக்கு. அப்படி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. அதுல சுய உணர்வுள்ள துணை வடிவமைப்புகளை உருவாக்குற அளவுக்கு சிக்கலான ஒரு கணித அமைப்புல நாம வாழ்றோம். அப்போ நம்ம உணர்வு, காதல், கோபம், சந்தோஷம், இதெல்லாம் அதுவும் வெறும் கணிதமா? டெக்மார்க்கோட தியரி படி நம்ம உணர்வுறது அந்த கணித அமைப்பு தன்னைத்தானே உணரும்போது எப்படி இருக்குமோ அதுதான். கணிதம் தன்னை பற்றி சிந்திக்கும்போது ஏற்படும் உணர்வு தான் நாம். இதெல்லாம் கேட்டா நம்ம வாழ்க்கைக்கே அர்த்தமில்லையான்னு தோணுது. நம்ம உணர்வுகள், காதல், வலி எல்லாமே வெறும் எண்களின் விளைவுன்னா அதுக்கு என்ன மதிப்பு? இல்ல, முற்றிலும் இல்ல. நீங்க அனுப்புன ஒரு கட்டுரையில பீத்தோவனின் சிம்பொனிய உதாரணமா காட்டுறாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அது. ஒரு சிம்பொனிய நீங்க அடிப்படை இயற்பியல் மட்டத்துல பார்த்தா அது வெறும் காற்றழுத்த அலைகள். அத கணித சமன்பாடுகளால முழுசா விவரிச்சிட முடியும். ஆனா அந்த சமன்பாடுகள் அந்த சிம்பொனி உருவாக்குற அழகையும் உணர்ச்சிகளையும் பிடிச்சிடுமா? முடியாது. அந்த அழகுங்கிறது அந்த கணிதத்தோட ஒரு உண்மையான வெளிப்படும் குணம். அதே மாதிரி தான் நம்ம காதல், ஆச்சரியம், வலி போன்ற அனுபவங்களும். அவை அந்த கணித அமைப்பின் உண்மையான வெளிப்படும் குணங்கள். இந்த உண்மை அந்த உணர்வுகளை குறைச்சு மதிப்பிடல, இன்னும் அசாதாரணமானதா மாத்துது. நாம திடமான, நம்பகமான ஒரு உலகத்துல ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு கணித கனவு மாதிரி கரைஞ்சு போறத பார்த்துட்டோம். இந்த மொத்த விவாதத்திலையும் மிகப்பெரிய மாயை பருப்பொருளோ காலமோ இல்ல. நாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனிச்சிருக்கோம்னு நினைக்கிற எண்ணம் தான் மிகப்பெரிய மாயேன்னு தோணுது. மிகச் சரியான புள்ளி. நாம இந்த உலகத்தை வெளியிலிருந்து பார்க்கிற பார்வையாளர்கள் இல்ல. பிரபஞ்சம் தன்னைத்தானே அனுபவிச்சுக்க, தன்னைத்தானே உணர்ந்துக்க ஒரு வழிமுறைதான் நாம. அந்த அடிப்படை கணித அமைப்புக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற நமக்கு நோக்கம் இருக்கு. உள்ளார்ந்த அர்த்தம் இல்லாத ஒரு யதார்த்தத்துல அர்த்தத்தை உருவாக்குற இயந்திரங்கள் நாம. அப்போ இந்த ஆழமான ஆய்வோட கடைசியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த திகைக்க வைக்கிற சிக்கலான கணித அமைப்பு முழுமையான சூன்யத்திலிருந்து, அதாவது ஒன்றுமில்லாததிலிருந்து வந்திருக்கலான்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. ஆமா, ஏன்னா ஒன்றுமில்லாதது நிலையற்றது. அதுல எந்த தர்க்க விதிகளும் இல்லைங்கிறதால தர்க்க ரீதியாக சாத்தியமான எல்லா அமைப்புகளும் அதிலிருந்து தோன்றிய ஆகணும். நாம இருக்கிறது, உணர்றது, தெரிஞ்சுக்கிறது எல்லாமே சும்மா இருந்த வெற்றிடத்தால, சும்மா இருக்க முடியாததுனால உருவான ஒரு வடிவமைப்பு தானா? ஆமா, அது அர்த்தத்தோட இயல்பை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அர்த்தங்கிறது நம்ம பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா, இல்ல அர்த்தத்தை உருவாக்குறதுக்காகவே நாம இங்கே இருக்கிறோமா?